பாசுரன் வலையொலியை தொடர்ந்து இயக்கிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி கணக்கிற்கு உங்களால் என்ற பொருளாதார உதவியை வழங்கவும். அனைத்துலகம் அசுரனின் வணக்கம். டெல்லியில் நடக்கிற போராட்டம், பேரணி, அதற்கு பின்பாக நடந்த கலவரங்கள், நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் இல்லத்துக்கு எதிராக நடத்திய போராட்டம், அதுக்கு பின்னாடி அவர் கைது செய்யப்பட்டது, இப்படி எல்லாமே நாடு அறிஞ்சதுதான். ஆனால் அதுல சில காட்சிகள் வெளிவந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது டெல்லி காவல்துறை உண்மையிலுமே மனிதர்கள் தானா அல்லது மிருகங்களாக மாறிவிட்டார்களா? மிருகங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டு இல்ல மிருகங்களுக்கு மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. எப்பவுமே ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு ஒரு அரசாங்கம் அவர்கள் மீது தடியடி நடத்தும், போராடுகிறவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டை வீசும், தண்ணீரை பீச்சி அடிச்சு அவர்கள் போராட்டத்தை கலைப்பாங்க, சிதைப்பாங்க, அந்த கும்பலை கலைச்சு விடுவாங்க. ஆனால் டெல்லி காவல்துறை நேற்று அது போன்று நடந்திருக்கா? தடியடி நடத்துறோங்கிற பேர்ல தடியில ஆணியை பதித்து வைத்து அந்த ஆணி மூலியமாக காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டவர்கள் காயம் பெற்றிருக்கிறாங்க. காவல்துறையினர் 60 பேருக்கு மேல காயம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த லத்தியில ஆணியை சொருக சொல்லி அந்த ஆணியை வைத்து அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டத்தை கலைக்க உத்தரவிட்ட அந்த நாய் யாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா டெல்லி காவல்துறை என்பது தனியாக செயல்படக்கூடிய காவல்துறை இல்ல. அவர்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருவாங்களா? இல்ல. அது தலைநகர் அப்படிங்கிறதுனால, இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலைநகர் டெல்லிங்கிறதுனால அதனுடைய முழு கட்டுப்பாடும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வரும். அப்ப உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் சொல்லித்தான் இதை செய்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குள்ளேயும் எழுந்திருக்கு. போராட்டத்தை நசுக்கணும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது. ஒரு பக்கம் சோனம் வாங்சோங் அவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் போராட்டத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா இப்படி இந்தியா முழுக்க போராட்டம் வெடிக்கும். அதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு, அதை தடுப்பதற்கு இந்த மாதிரி செயலில் அவர் ஈடுபட்டாரா? இல்ல ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக பிரதமர் இல்லத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியதனால இந்த போராட்டக்காரர்களை இப்படி காயப்படுத்தினாதான் நமக்கும் இப்படி அடி விழுவும் அப்படிங்கிறதுனால அவர் பயந்துகிட்டு போராடாம விட்டுருவாங்க அப்படின்னு அச்சுறுத்துவதற்காக இந்த வேலையை செய்தார்களா? டெல்லி காவல்துறையுடைய செயல்பாடு அவர்களை தடுத்து நிறுத்தணும், போராட்டக்காரர்களை நிறுத்தணும், அவர்களை கலந்து போக சொல்லணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அவர்களை காயப்படுத்தணும். இனிமேல் இது போன்ற ஒரு போராட்டத்தை இவர்கள் இந்த டெல்லியில் நடத்தவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு கண்ணீர் புகை குண்டுகளை மேலே அடிக்கிறது, துப்பாக்கிகளை காட்டி மிரட்டுவது, பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள உள்ள அவங்க என்ன பார்லிமெண்ட் செங்கல் செங்கலா பிரிச்சு எடுத்துட்டு போறாங்களா? அவர்கள் கோரிக்கை வைத்து போராட்டத்தை நடத்துறாங்க, ஒரு பேரணியை நடத்துறாங்க. டெல்லியினுடைய காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கணும், பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும், அவர்களை பாதுகாப்பாக பார்லிமெண்ட் வாசல்ல தடுத்து நிறுத்தணும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு அவர்கள் மீது வேணுமென்றே துப்பாக்கியை காட்டி மிரட்டி, என்னமோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 400 பேர் உள்ள இறங்கி வந்துட்டான், நீங்க இருந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் போய் காப்பாத்து வரல, அந்த மாதிரி டெல்லி காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னை கேப்டன் விஜயகாந்தாக நினைச்சுக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு போய் இப்படி நிக்கிறீங்களே, அந்த துப்பாக்கியை கொடுத்தது அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய வரிப்பணத்தில் தான். அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் யார் கொடுத்திருக்கிறா அப்படின்னா அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் கொடுத்த வரிப்பணத்தில் தான் அந்த தோட்டாவை செஞ்சு நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க. அப்ப அதை நாட்டு மக்களுக்கு எதிராக திருப்புவது, அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி நிறுத்துவது என்பது ஜனநாயக நாடா? இது சர்வாதிகார நாடா இல்ல ஜனநாயக நாடா? இதுக்கு உத்தரவிட்ட நபர் யாரு? துப்பாக்கியை காட்டி மிரட்டுங்க, கண்ணீர் புகை கொண்டை வீசுங்க, லத்தியை வச்சு அடிங்க, லத்தியில ஆணியை வச்சு அடிங்கன்னு சொன்ன அந்த நபர் யாரு? அவர் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? அப்ப ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது, ஒரு அரசாங்கம் அப்படியே திட்டங்களை கொண்டு வந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு, இது சுதந்திர நாடு, இங்கே சுதந்திரமாக கருத்துக்களை சொல்லலாம், உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம், கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு இந்த வெண்ணவெட்டி வெங்காயம்லாம் எதுக்கு நீ இப்படி போட்டு லெஜர் போட்டு எழுதிட்டு இருக்கீங்க? இந்த நாடு சர்வாதிகார நாடு, மோடியின் கீழே இயங்குதுங்க, மோடி அப்படிதாங்க நடந்துக்குவாரு, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை உள்துறை அமைச்சகம் இருக்கு, அது இப்படி தாங்க தீவிரவாதிகள் போல சித்தரிக்கும். நேற்று சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்டிங் வருதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணையை நாங்கள் தொடங்க போறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இங்க போராடுகின்ற போராளிகள் எல்லோருமே பாகிஸ்தான் பணம் வாங்கிட்டாங்க, எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் பாகிஸ்தான் பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கட்டமைக்க விரும்புறது, அவர்களை தீவிரவாதி போல சித்தரிப்பது, இது என்ன மாதிரியான வேலை? இது அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலுமே அது காவல்துறை தானா இல்ல கலவரத்துறையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் வருது. ஒரு பெண்ணை சாலையில தரன்னு இழுத்துட்டு போறீங்க, அந்த பெண் செஞ்ச தப்பு என்ன? இந்த அரசாங்கத்தில் நீட்டு முறைகேடு நடந்திருக்குது, வினாத்தாள கசிய விட்டுருக்கிற, அந்த கசிய விட்டதற்கு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு தார்மீக பொறுப்பேறுன்னு, அது முடியாது அப்படின்னு அவங்கள தரன்னு இழுத்துட்டு போனா நீங்கள் நீட் தேர்வில் நடத்தின முறைகேடுகள் எல்லாமே சரியாயிருமா? ஒருத்தர் எழுதியிருக்காருங்க, தான் குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் பதாகையை தூக்கி காட்டுறாரு, என் குழந்தையோட டயப்பர் இருக்குல்ல அதுல கூட கசிவு ஏற்படாது, ஆனா உங்கள் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு நீ வெக்கப்படணும். நீங்கள் கூனி
குறுகணும், நீங்கள் அசிங்கப்பட்டு நிக்கணும், நீங்கள் கை கட்டி இந்த நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். ஒரு தேர்வாணையம் இந்தியா முழுக்க ஒரு தேர்வை நடத்துற, அந்த தேர்வுல வினாத்தாளை கூட கசிய விடாம வினாத்தாளை சரியாக பாதுகாக்க துப்பு இல்லாத நீங்கள் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க போறீங்களா? இந்த நாட்டு மக்களை தீவிரவாதிகள்ட்ட இருந்து காப்பாற்ற போறீங்களா? இந்த நாட்டு மக்களை பிற நாட்டு ராணுவத்திலிருந்து காப்பாற்ற போறீங்களா? நீங்க இந்த இதெல்லாம் பாதுகாத்து இந்திய நாட்டு மக்களை, இந்திய நாட்டு பிரஜைகளை என்னுடைய அண்ணன் தங்கைகளாக நினைத்து நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு வர்றீங்களே. அங்க போராடிய இளைஞர்கள், மாணவர்கள், அவங்க எல்லாம் உங்கள் சகோதரர் கிடையாதா? அவங்க எல்லாம் அரக்கர் படையா? அவங்க என்ன அரக்க லோகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டுட்டாங்களா? உரிமை கேட்டு போராடுறவனை போராட விடாம இப்படி காயப்படுத்த அனுப்புறீங்களே. இதுக்கு உள்துறை அமைச்சகம் எதுக்கு ஒரு உள்துறை அமைச்சகம் நாட்டு மக்களை காயப்படுத்தி, போராடுறவர்களை காயப்படுத்தி, காவல்துறைக்கு உத்தரவு போட்டு வெக்கமா இல்ல? சரி, அவங்க தான் அப்படி இருக்காங்க, அவங்க மோடு முட்டிங்க, அவங்களுக்கு மூளை கிடையாது, மாட்டு சாணியை தான் மண்டைக்குள்ள வச்சிருக்கிறான், அவன் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான், அவனுக்கு அறிவு இல்லை, அவன் அவ்வளவுதான் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டான், எல்லா தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் குழி தோண்டி புதைப்பான், அவன் தான் அப்படி இருக்கிறான். இங்க ஒண்ணு இருக்குது இல்ல, இந்த மாநில அரசாங்கம் இவங்களாவது விடுவாங்க. இப்ப டெல்லியில் நடந்த இந்த இளைஞர்கள் போராட்டம், அவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதல், அதை கண்டிச்சு தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்கள்லையும் டைஃபை அமைப்பை சார்ந்தவர்களும், எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லோருமே சேர்ந்து மாணவர்கள் தன்னெழுச்சியா போராடுறான். நாங்க இந்த நீதி கேட்போம், இந்த மாதிரி எங்களை தாக்கியது, மாணவர்களை தாக்கியது ஏற்புடையதல்ல அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி கேட்டு தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காவல்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர்களை போராட விடணும்ல. ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கணும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீட் விலக்கு பெறணும். தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த கொள்கை முடிவில் தான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நீட்டு பரீட்சை வேண்டாம் அப்படின்னு. அப்போ போராடுகின்ற மாணவர்களை போராட விடாது குண்டுக்கட்டாக தமிழ்நாடு காவல்துறையும் கைது பண்ணுதுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கு? போராடுகின்ற மாணவர்களை நீங்களும் கைது பண்ணுங்க, டெல்லியில் எப்படி நடக்குதோ அது போல தமிழ்நாட்டிலையும் நடத்துங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிட காத்திருக்குதா? ஏன் போராட விட மாட்டேங்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மறைமுகமா மூடி போட்டுக்கிட்டு, அதாவது மாஸ்க் போட்டுக்கிட்டு போய் ஆதரவு தெரிவிச்சாருங்க. யாரு? நம்ம விசயண்ணன் ஆட்சி தானே இப்ப நடக்குது. நீட்டு விலக்கு வேணும்னு விசயண்ணன் சொல்றாருல்ல, அந்த விசயண்ணன் ஏன் போராடுற மாணவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்தணும்? ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தானே போராடுறாங்க, உங்களுக்கு எதிராக போராடுறாங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறாங்களா? இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாங்களா? தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டு மாணவர்களை பாதுகாருங்கன்னு சொல்றாங்களா? இல்ல, ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு கோஷங்களை எழுப்புறாங்க, ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு காவல்துறை ஏன் போய் அந்த மாணவர்களை கைது பண்ணணும்? எதனால நீங்கள் இவ்வளவு முட்டு கொடுத்து நிக்கணும்? இதுவரை ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? முதலாளி கோச்சுக்குவாருன்னா, முதலாளி எப்படியோ நம்மளை தப்பி தவறி ஆட்சியில் அமர விட்டுருக்கிறாரு, இல்லை நம்ம இந்த எழுத்து பேசிட்டோம், இல்லை இந்த மாதிரி கலவரங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம்னா உடனே ஆட்சியை கவிழ்த்து விட்டுருவாரு அப்படிங்கிற பயமா? இல்லை தொட நடுங்குதா? இல்லை கால் நடுங்குதா? இல்லை அவங்களை பார்த்து அஞ்சு நடுங்குறீங்களா? இல்லை சிபிஐ வழக்கில் நம்மளை தூக்கி கரூர் வழக்கில் உள்ள போட்டுருவாங்க சிபிஐ விசாரணையில் அப்படின்னு பயம் இருக்கா? அப்படி பயம் இருந்தால் அவ்வளவு பயம் இருக்கிறவர் எதுக்குங்க முதலமைச்சர் பதவியில் உட்காரணும்? ஒன்றிய அரசாங்கத்தை மாணவர்கள் எடுத்து கேள்வி கேட்கிறான். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்டதுதான், எங்களுடைய உரிமைகளை கொடுங்க, பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு கேட்டு தானே ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் அவர்கள் நீட் தேர்வில் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனிதா அவர்களை என்னுடைய சொந்த தங்கை போல, வித்யா அவர்கள் இறந்தது எப்படி எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அதுபோல அனிதா அவர்கள் இறந்த இறப்பும் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கண்ணீர் வலிச்சு நாடகம் போட்டீங்களே, அந்த நாடகம் போட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏன் நீங்கள் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அமைதி காக்குறீங்க? ஏன் பொறுமையா இருக்கிறீங்க? டிவிக்கு கட்சியில் இருக்கிறவன் ஐடிவிங்கன்னு ஒன்று வச்சிருக்கிறான், இந்த கூறுகட்ட குக்கருங்க. அந்த கூறுகட்ட குக்கர் எழுதுது, அங்கு டெல்லியில் நடந்த இந்த கலவரம், அதாவது காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கணும். பார்த்துப்பா, பல்லுப்படாம சொல்லுங்க. ஏன்னா பல்லு பட்டுச்சுன்னா முதலாளி கோச்சுக்குவாப்ல, அப்புறம் அமித்ஷா அங்கிருந்து டைரக்டா ரைடு விட்டுருவாப்ல, இல்ல மோடி டைரக்டா ரைடு விட்டுருவாப்ல. ஒரு கட்சியினுடைய ஐடிவிங்க தவிர்க்கப்பட்டிருக்கணும். எப்படி தவிர்க்கப்பட்டிருக்கணும்? இப்ப இதையே நீங்க அதிமுக பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? இதே டிவிக்கு, இதே இந்த தற்கொலை வெற்றி கழகம் அதிமுகவை பார்த்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு கொடுத்து கேள்வி கேட்கறீங்கல்ல, அது தவிர்க்கப்பட்டிருக்கணும்னு அதிமுக அன்னைக்கு சொல்லி இருந்துச்சுன்னா அதே வார்த்தை நீ ஏத்துக்குவியா? அது எப்படி வன்முறையோ, எப்படி திட்டமிட்ட படுகொலையோ அது போன்று இன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்கு. திட்டமிட்ட தாக்குதலை ஏற்படுத்திய டெல்லி அரசாங்கம், திட்டமிட்ட தாக்குதலை ஏற்படுத்திய உள்துறை அமைச்சகம், திட்டமிட்ட தாக்குதலை ஏற்படுத்திய ஒன்றிய அரசாங்கம் இதுல பொறுப்பேற்கணும்னு சொல்லி பேசி கண்டிக்க துப்புமே இல்லை. பாக்கு பகுமானமா சொல்றேன், நீங்க ஒன்னும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு ஐடிவிங்ல இருந்து, ஏன் உங்க விஜய்க்கு வாய் இல்லையா?
பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு. நீ டெல்லிக்கு போய் பேச சொல்லு. உங்க கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல நேற்று நைட்டோட நைட்டா, இப்பயாவது போய் சொல்லுப்பா. இப்பயாவது போய் டெல்லியில போய் இறங்கி இந்த ஃபேக் நியூஸ் ஒன்று போட்டீங்கல்ல, டெல்லிக்கு விரைந்தார் முதல்வர், அங்க போய் நேரடியாக ஜந்தர் மந்தர்ல போய் போராட்டத்துக்கு ஆதரவு தள்ளி கிழிச்சாரு அப்படின்னு எழுதுனீங்கல்ல, இப்ப எழுதுங்க. டெல்லிக்கு போய் சொல்லு. தனி விமானம் வேணுமா சொல்லுங்க, இல்லைன்னா வாடகைக்கு எடுத்து தர்றோம். தனி விமானத்தில் நேரடியாக போய் அந்த டெல்லியில பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்திச்சு பேசுங்க. நீங்கள் இந்தியா முழுக்க நாங்கள் அரசியலை கொண்டு போக போறோம், அடுத்த பிரதமர் எங்க அண்ணன் விசை தான் அப்படின்னு வாயில வக்கனையா பேசிட்டு இருக்கிறியே. இந்த வாய்ங்கிறது இப்படித்தான் இருக்கும். இந்த வாயில உள்ள நாக்குன்னு ஒன்று இருக்கும், பல்லெல்லாம் இருக்கும். அந்த நாக்கு வந்து பல்லு மேல பட்டு தான் பேசணும். அப்படி பேசும்போது வார்த்தைகளை சரியா சொல்லுங்க. ஒன்றிய அரசாங்கம் தவறு செய்து விட்டது. டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற உள்துறை அமைச்சகம் அங்கு போராடிய மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது தடியடி நடத்தி, தடியில ஆணியை வைத்து அடித்து, துப்பாக்கியை காட்டி மிரட்டி, இப்படி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கு. இது வந்து ரொம்ப கொலைவெறி தாக்குதல். இந்த கொலைவெறி தாக்குதலை இந்த நாட்டு இளைஞர்கள் மீது நடத்தி இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்ல வன்மையாக கண்டிக்கிறேங்கிறது வரலையா, உங்க மொழியில கூட சொல்லுங்க. கண்மையா வண்டிக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தை, மோடி அவர்களை கண்மையா வண்டிக்கிறோம். இல்ல அமித்ஷா அவர்களை கண்மையா வண்டிக்கிறோம். தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்மையா வண்டிக்கிறோம் அப்படின்னு எத்தனை வண்டி வேணாலும் வண்டிங்க. ஆனால் ஏதாவது ஒன்று வண்டிச்சு விடுங்களேன். வண்டிப்பாரா உங்க அண்ணன் வண்டிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இது முக்கியம் இல்லை. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸு, அதை கோலாகலமாக குதூகலமாக விழா போல கொண்டாடுங்க அப்படின்னு அறிவிப்பை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இது ஒரு கேவலம் கட்ட அரசா தெரியல. இதுக்கு தான் சொன்னேன், கூத்தாடிகளுக்கு ஓட்டு போட்டு தொலையாதீங்க. அவன் படம் வந்துச்சுன்னா சினிமா தியேட்டரில் விசில் அடிக்க அங்கே போயிடுவான். இங்கே நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பான், இவனை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ மாணவர்கள் போராடுறாங்கல்ல, நீங்கள் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டாங்க. போராட்டத்தை நீங்கள் முன்னின்று நடத்த வேணாங்க. ஒரு அரசே முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு மனசு வரலைன்னா கூட போராடுகிறவர்களை போராட விடுங்களேன். அதை கூட போராட விடாமல் மாணவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது, காவல்துறையை விட்டு அந்த போராட்டத்தை நசுக்குவது, இதுக்கு அனுமதி இல்லை. இதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைச்சிரும். ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸுக்கு வந்து விழா போல கொண்டாடுங்க அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்க. அந்த ஜனநாயகன் படத்து திருவிழா போல கொண்டாடுவதற்கு வாகன பேரணிக்கு அனுமதி கொடுப்பீங்க. அங்கே தேட்டர் வாசலில் போய் வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பீங்க. இது ஒரு அரசு. அப்ப இழந்து விட்ட உரிமையை போராடித்தான் பெற முடியும். அந்த போராட்டத்திற்கு கூட அனுமதிக்காது அவர்களை நசுக்குவது, ஒடுக்குவது என்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். இப்படி சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இன்னைக்கு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்னை நினைவுபடுத்துறோம். பக்கத்தில் இலங்கைங்கிற நாடு, அங்க இப்படித்தான் எவனும் என்னை கேட்க முடியாது. நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்றது தான் நீதி, நான் சொல்றது தான் கோட்பாடு, நான் சொல்றது தான் கட்டுப்பாடு அப்படின்னு இப்படி தான் ஆணவத்தினுடைய உச்சியில, சர்வாதிகாரத்தினுடைய உச்சியில ஆடிக்கிட்டே இருந்தான். ரொம்ப நாள் அந்த ஆட்டம் நிக்கலையே. ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து கிளர்ந்தெழுந்து போராடினா, நேரடியா அவன் வீட்டை நோக்கி போனான். துண்டக்கானான் துணியக்கானு பெட்டி படுக்கையோட உயிர் பொழைச்சா போதும்டான்னு தப்பிச்சு ஓடினாங்க. இது கண்ணெதிர்க்க இந்த உலகம் பார்த்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு சர்வாதிகாரம் செய்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை வருமா வராதா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் நீ எங்க ஓடுவ? ஏன்னா அங்க இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பாவம் பார்ப்பான். ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிற மக்கள் நீங்கள் கொடுத்த அந்த கொடுமைகளுக்கும் நீங்கள் செய்த இந்த வினைகளுக்கும் சேர்த்து வச்சு செய்வாங்க. அதனால ஆட்சியாளர்கள் நீதி கேட்டு போராடுகின்ற அந்த போராளிகளுக்கு உரிய நீதியை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அந்த கடமையை செய்ய தவறுனா